ஹலோ நண்பா நண்பீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம இந்த மாதிரி உட்காந்து வீடியோ பண்ணி. ஆக்சுவலாக கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதனால் அந்த லாஸ்ட்டாக நம்ம ஜோர்டானியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிட்டு வந்தோம்ல, அதுக்கப்புறம் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. நிறைய பிளான் பண்ணியிருந்தேன், ஷெட்யூல் பண்ணியிருந்தேன், போயிட்டுருக்கு. டிஃப்ரெண்ட்டாக நம்ம லைஃப் ஸ்டைல் வீடியோஸ், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தால இங்கே நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, விசிட்டிங் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அதில் ஒரு டாப் 5 பிளேஸ் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறது, அதாவது இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க ஒரு 5 லொக்கேஷன் நம்ம பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். அது பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் ஒவ்வொரு பிளேஸை நம்ம விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம கூகுள் சித்தப்பாவை தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அதாங்க, நிறைய பேசுறதுக்கு இருக்கு. ஆனால் நம்ம அது பேசுறதுக்கு கரெக்டான டைமான்னு தெரியல. யூஸ்வலாக சொல்லணும்னா இந்தியாவில் இப்போ நடந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் கொல்கத்தா டாக்டர் இஷ்யூ. அது இஷ்யூன்னு கூட சொல்ல முடியாதுங்க. இஷ்யூ பண்ணது ஒரு ஆள், பட் அதில் அஃபெக்ட் ஆனது ஒரு பெண். ஸோ நம்ம அதை பற்றி பேசலாம். பட் இப்போ நான் அதை பற்றி என்ன பேசுன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ we stand for டாக்டர். அண்ட் அந்த மாதிரி பெண்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்க குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு நார்மலான ஒரு மனுஷனா, ஒரு ஹியூமனா நம்ம எவ்வளோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்க ட்ரை பண்ணுங்க. சேம் டைம் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அது நடந்து முடியறதுக்குள்ளேயே இப்போ சென்னையில் ரீசெண்டாக ஒரு கேஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேஸ் இஷ்யூன்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்கு. பட் என்ன பண்ணுறது, எப்படி தடுக்கிறதுன்னு தெரில. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும்னு. ஸோ நீங்கள் சேஃபாக இருக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது, வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. சேஃபாக இருங்க. சேம் டைம் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஓகே நண்பா நண்பீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம விஆர் யூஸ் பண்ணி நம்ம கூகுள் சித்தப்பாவோட ஹெல்ப்பில் நம்ம இனி அப்கமிங் வீடியோஸ் எங்கெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒர்க் ரூம் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. வேறு பீஸ் அப்டேட்டிங் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தாலே இதுதாங்க பெரிய பிரச்சனை. ஒன்று அப்டேட் ஆகும், இல்லாட்டி லேக் ஆகும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்டேட் ஆகிறது ஆகட்டுங்க. அதோ ஒர்க் ரூம் தாங்க அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது அப்டேட் ஆகட்டும். நம்ம பேட்ரி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போமா? பாருங்கள், ரைட் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா 20% இருக்குது, லெஃப்ட் கண்ட்ரோலரில் 50%, நம்ம ஹெட்செட்டு 23% இருக்குங்க. ஸோ நம்ம இது ட்ரைன் ஆயிரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? நம்ம கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஆமாங்க, பார்க்குறதெல்லாம் பாருங்கள், இதில் தாங்க எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தாங்க வச்சு எடிட் பண்ணுறது. அது ஒரு நாள் வீடியோ போடுறேங்க, எடிட் பண்ணுற வீடியோ. இப்போ நம்ம கூகுள் சித்தப்பாக்குள்ளே போயிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டாப் 10 ஃபஸ்ட்டு பார்ப்போமா? டாப் 10 ப்ளே என்டர். இப்போ இது பார்த்தீங்கன்னா பெட்ரா, வாதிராம் இதெல்லாம் கொஞ்சம் 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஆமாம், நான் இருக்க ஏரியா இது. ஸோ நம்ம இது லோக்கலில் அப்பப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ரோமன் தியேட்டர், நான் பலட்னு ஒரு ஏரியா சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏரியா கிட்ட இருக்குது. நம்ம அது ஒரு வீடியோ நம்ம ஒரு நாள் பண்ணுவோம் கன்ஃபார்ம். டெட்சி, நம்ம லாஸ்ட்டாக அந்த பங்களாதேசி ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் தான்
அந்த ஏரியாவில் இல்லை, அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா டெட் சி இருக்குது. டெட் சி, பெட்ரா, வாதிராம் இதெல்லாம் வந்து ஒரே சர்க்கிளில் வரும். அண்ட் நம்ம இதெல்லாமே அந்த ஏரியா தாங்க. கொஞ்சம் 50 கிலோமீட்டர்ஸ் அது நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். நம்ம இப்போதைக்கு வந்து ரோமன் தியேட்டர் போவோம். மேபி 2 வீக்ஸ் லேட்டர் போகலாம். இப்போ கொஞ்சம் இங்கே பிஸியாக ஒர்க் போயிட்டுருங்காட்டி போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஆட்டோமொபைல் மியூசியம். இது என்னன்னு பார்ப்போமா? ஓகேங்க, நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேஸ்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இது நம்ம அன்னைக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் போனோம்ல அந்த கேம்பஸ்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இது. ஸோ இது வேணால் நம்ம நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் போயிடலாங்க. போயிட்டு வின்டேஜ் கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம 2 பிளேஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோமன் தியேட்டர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ராயல் ஆட்டோமொபைல் மியூசியம். அதுக்கப்புறம் ரோமன் டெம்பிள் ஆஃப் ஹெர்குலஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெலட் சொன்னால அந்த இது ரோமன் தியேட்டர் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம அது போவோம். 3rd பிளேஸ் ரோமன் டெம்பிள் ஆஃப் ஹெர்குலஸ். ஸோ நம்ம 3rd பிளேஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வேணால் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, இது இந்த மாதிரி இருக்குது. நான் பார்த்துருக்கேன். நம்ம பெலட்லேருந்து பார்க்கும்போது அந்த ஏரியா தெரிஞ்சிருக்கு எனக்கு. இப்போது ஓகேங்க, நம்ம ஜோர்டான் மியூசியம் போகலாங்க. இப்போ 4th பிளேஸும் நம்ம ஃபைனல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 5th பிளேஸ் அக்காபா வந்து லாஸ்ட் டைம் போயிருந்தோம். நான் அந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் இதில் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராயல் ஆட்டோமொபைல் மியூசியம் போகலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ரோமன் தியேட்டர் போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது ரோமன் டெம்பிள் ஆஃப் ஹெர்குலஸ் 3rd பிளேஸ். 4th பிளேஸ் ஜோர்டன் மியூசியம் போகலாங்க 4th பிளேஸ். அண்ட் 5th பிளேஸ் நம்ம எதுங்க பிளான் பண்ணோம்? 5th பிளேஸே நம்ம பார்க்கலைங்க. ஓகேங்க, 5th பிளேஸ் வந்து நம்ம அமான் சிட்டாடல் போகலாங்க. இதுவும் அதே இடம் தான். எனக்கு என்னமோ இது 2 ஒன்று தான் நினைக்கிறேன். ஆமாங்க, 2 ஒன்று தான் நினைக்கிறேன். நம்ம அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அம்மன் சிட்டாடலும் ரோமன் டெம்பிள் ஆஃப் ஹெர்குலஸ் 2 ஒன்றான்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இந்த 5 பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். அது போக என்னோடய லைஃப் ஸ்டைல் வீடியோஸும் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங்காக வந்து நம்ம அந்த வீடியோஸும் நம்ம ப்ராப்பராக முடிஞ்ச வரைக்கும் இனி டெய்லி பேஸஸில் வீடியோ பண்ணலாம். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி இருக்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லித்தர முடியுமோ சொல்லித்தாங்க தெரிஞ்சவங்க. சேம் டைம் அவங்கள எவ்வளோ சேஃபாக பார்த்துக்க முடியுமோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக பார்த்துக்குங்க. சேம் டைம் நீங்களும் சேஃபாக இருங்க. இந்த சுச்சுவேஷனில் உங்களை ஹாப்பியாக இருன்னு சொல்கிறது கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா நம்ம வேர்ல்டு எங்கே போகுதுன்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சேஃபாக பார்த்து ஹாப்பியாக இருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா சேஃபாக ஹாப்பியாக இருங்க. டேக் கேர் நண்பா நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.